ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் க்ளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கான கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிப்புக்கான அட்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசின் மூலமாக நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். இதை ஒரு வருடம் படிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கூட்டுறவு வங்கியில் வேலை வாங்கிடலாம். அதாவது கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன, விண்ணப்பிப்பது எப்படி, எப்போ இருந்து விண்ணப்பங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ எப்படி இதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு இப்போ மாணவர் சேர்க்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் மூலம் நடத்த போகிறாங்க. இதற்கான பயிற்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடம். இந்த ஒரு வருடத்தில் 2 பருவ முறைகள், 2 செமஸ்டர் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கான தகுதிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான தகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது +2 நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னாவே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா SSLC, அதுக்கப்புறம் பட்டய பயிற்சி டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஓகே, அப்புறம் எனி டிகிரி எதுனாலுமே ஓகே தான், நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடும் கொடுக்குறாங்க. ஸோ இது 1/8/2024 அன்று குறைந்தபட்சம் 17 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்ச வயது வரம்பு அப்படிங்கிறது இதுக்கு கிடையாது. நீங்கள் 40 வயசு 50 வயசு எவ்வளோ நாளுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி தமிழில் மட்டுமே பயிற்றுவிக்கப்படும். அதாவது ஃபுல்லாகவே இந்த ட்ரைனிங் 1 இயர் ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பயிற்சிக்கான தேர்வுகளை தமிழில் மட்டுமே எழுத வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பயிற்சிக்கு அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tncu.tn.gov.in மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயிற்சிக்கு 10/6/2024 அன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 3 நாள் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இணையதளத்தின் மூலம் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து அதற்கான சான்றிதழ்கள் மற்றும் புகைப்படம் பதிவேற்றம் அப்லோட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட மேலாண்மை நிலையங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டுமெனில் தனித்தனியே இணைய வழியில் 100 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம். அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மேலாண்மை கூட்டுறவு ட்ரைனிங் சென்டர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே விண்ணப்பிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் விண்ணப்பிக்கிறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் சென்டரில் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் கொடுக்கணும், 100 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் இணையதளத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/7/2024, அதாவது ஜூலை 19ஆம் தேதி கடைசி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அப்புறம் நீங்கள் விண்ணப்பங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயிற்சிக்கான கூடுதல் வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில், நம்ம ஆல்ரெடி சொன்ன வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த இணையதளத்துக்கு வந்தாச்சு. tncu.tn.gov.in அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விண்ணப்பிக்க முறை இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. 10ஆம் தேதியிலேருந்து இது ஆன்லைனில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் முக்கிய அறிவிப்புகள் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணது இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் மேலாண்மை பட்டய பயிற்சி, அதாவது டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். 2024 மற்றும் 2025 இந்த கல்வியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது முழு நேரம் மற்றும் பகுதி நேரம் அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது ரெகுலர், அதாவது முழு நேரம் பட்டய பயிற்சி அப்படின்னே சொல்லுவாங்க. இது இந்த வருஷத்துக்கு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மாணவர் சேர்க்கைக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 26+2 கூட்டுறவு மேலாண்மை நிலையங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கே நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்லேயே எந்த கூட்டுறவு பயிற்சி இருக்கோ அங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இணையதளம் மூலம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நீங்கள் 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை டைரெக்டாக நான் +2 முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? விண்ணப்பங்கள் இணையவழி மூலம் மட்டுமே பெறப்பட்டு மாணவர் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெறப்படும் விண்ணப்பங்களை தேர்வுக்குழு இருக்குது, அதாவது செலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட சமர்ப்பித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிற்சியில் சேர்ந்து கொள்ளப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக வயது வரம்பு ஆல்ரெடி சொன்னதான் 17 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இடஒதுக்கீடுலாம் கொடுக்குறாங்க. SC ST MBC இவங்களுக்கு எல்லாமே இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வருகை பயோமெட்ரிக் முறையில் மட்டுமே 100% பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோமெட்ரிக் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலர் கிளாஸை அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முழுக்க இது ரெகுலர் கிளாஸு, இது பார்ட் டைமில் நம்ம போய் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் 80% வருகை பதிவு இருந்தால் மட்டுமே இறுதி தேர்வு எழுத இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 80% அட்டெண்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 80% வருகை பதிவு குறைவாக உள்ள பயிற்சியாளர்கள் எக்காரணம் கொண்டும் இறுதி தேர்வு எழுத அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 செமஸ்டர் நடக்கும். முதல் பருவம் மற்றும் 2ஆம் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பருவத்தில் 80% நீங்கள் வருகை தரலை அப்படின்னா 2வது செமஸ்டர் பயிற்சி நீங்கள் தொடர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இதுக்கு ட்ரைனிங் எடுப்பாங்க அப்படின்னா
கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நடத்த போதுமான ஆசிரியர்கள் வெளிக்கொணர்வு அடிப்படையில், அதாவது கூட்டுறவுத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலுவலர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மூலம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு குழுக்கள்லாம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆன்லைனில் விண்ணப்பங்கள் விண்ணப்பித்த பிறகு பார்த்திங்கன்னா அதை வந்து பரிசீலனை செய்வாங்க அந்த குழு. ஸோ அந்த தேதியில் பார்த்திங்கன்னா நம்ம அசல் சான்றிதழெல்லாம் நேரடியாக கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு அவங்க முன்னாடி ஆஜராகிட்டு அந்த அசல் சான்று எல்லாமே காட்டணும். அப்படிங்கிற பட்சத்தில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கான பயிற்சி கட்டணம், அதாவது அந்த 1 இயருக்கான பயிற்சி கட்டணம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 18,850 ரூபா பயிற்சி கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. விண்ணப்ப கட்டணம் 100 ரூபா போக மொத்தம் 18,750 ரூபா. விண்ணப்ப கட்டணத்தோட சேர்ந்து 18,850 ரூபா. இதுக்கு பார்த்தீங்கன்னா கற்பிப்பு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு 6,500 ரூபா, விண்ணப்ப படிவம் 100 ரூபா, நாட்குறிப்பு, எழுது பொருட்கள், இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி சார்ஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தேர்வு கட்டணம் எல்லாம் முன்னாடியே வாங்கிடுறாங்க. பாட புத்தக கட்டணம் புக்ஸு வந்து 2,000 ரூபா, தேர்வு கட்டணம் சான்றிதழ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நகை மதிப்பீடு மற்றும் நுட்பங்களுக்கான பயிற்சி கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 4,550 ரூபா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18,850 ரூபா வந்து ஒன் ஷாட்டில் கட்டணும். அதாவது இணையவழி மூலம் ஆன்லைன் பேமெண்ட் பயிற்சி கட்டணம் முழுவதும் ஒரே தவணையில் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுற மாதிரியெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிற்சி கட்டணம் செலுத்திய பிறகு எக்காரணத்தை கொண்டு திரும்ப வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பயிற்சியாளர் எந்த பயிற்சி நிலையத்தில் பயிற்சி கட்டணம் செலுத்தினாரோ அதே பயிற்சி நிலையத்தில் மட்டுமே பயிற்சி பெற வேண்டும். வேறு எந்த பயிற்சி நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்து தரப்பட மாட்டாது. அதாவது நீங்கள் ஒரு ட்ரைனிங் சென்டர் போகிறீங்க, கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் சென்டர் போகிறீங்கன்னா நீங்கள் அங்கே மட்டும்தான் பயிற்சி பெற முடியும். பாதியில் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் செம்மில் வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன், வேறு ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் அங்கே அந்த மாதிரி பயிற்சி கட்டணமே திருப்பி தர மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதே பயிற்சி பள்ளியில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பயிற்சி திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது 2 செமஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 6 மாதம், அப்புறம் அதுக்கடுத்து 6 மாதம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் என்னென்ன பாடத்திட்டங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பாடத்திட்டங்கள். பாடம் 1 கூட்டுறவு கருத்தியல் நடைமுறைன்னு இருக்குது. அடுத்து கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள். அதுக்கப்புறம் 3வது பார்த்திங்கன்னா நிதி கணக்கியல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம். 5th ஒன்று பார்த்திங்கன்னா கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. 2ஆம் செமஸ்டர் பார்த்திங்கன்னா கூட்டுறவு தணிக்கை, கூட்டுறவு வங்கியல், அதுக்கப்புறம் நகை மதிப்பீடு மற்றும் நுட்பங்கள், கடன் சார்பற்ற கூட்டுறவு, அதுக்கப்புறம் செய்முறை பயிற்சி. இந்த மாதிரி டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 பருவங்கள் நடக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் நடத்தும் இறுதித் தேர்வு, அதாவது கவர்மெண்ட் மூலமாக நடத்துவாங்க. கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் ஒன்று நடத்துவாங்க கூட்டுறவுத்துறையிலேருந்து. அதில் வந்து நீங்கள் 40% மார்க் எடுத்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ச்சி பெற்றவராக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 முதல் 9 வரை எழுத்துத் தேர்வில் குறைந்தபட்சம் 30 மதிப்பெண்கள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக அகமதிப்பீடு, அதாவது 1லேருந்து 9 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 30 மதிப்பெண் நீங்கள் பெற்றிருக்கணும். அகமதிப்பீடு அப்படிங்கிறது ஸோ இன்டர்னல் மார்க்கு நீங்கள் 10 மார்க் எடுத்துருக்கணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுபோக பார்த்திங்கன்னா இறுதித் தேர்வில் 40 முதல் 59 மதிப்பெண் பெற்றவர்கள் 2ஆம் வகுப்பு பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 60 முதல் 74 வரை மதிப்பெண் பெறுவார்கள் முதல் வகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஜஸ்ட் பாஸ் நீங்கள் ஆனீங்க 59% வரைக்கும் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 2வது கிளாஸு. அதே மாதிரி நீங்கள் 60 to 74% எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸு. அதுக்கப்புறம் 75க்கு மேலே எடுத்திங்கன்னா டிஸ்டிங்ஷன் சொல்லுவோம். ஸோ சிறப்பு நிலை அப்படின்னு அது வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணுறது. மேலாண்மை நிலை ஒழுங்குமுறை இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பயிற்சிக்கான விண்ணப்பம் மற்றும் அனுப்புமுறை அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்பயிற்சியில் சேர விரும்புவர்கள் விண்ணப்ப படிவத்தினை தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமே மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் பதிவேற்றம் செய்த விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து மற்றும் விண்ணப்பத்துடன் பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ் நகலையும் சுய கையொப்பமிட்டு சம்மந்தப்பட்ட, அதாவது நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த விண்ணப்பத்தோட சான்றிதழ் நகலில் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டேட்டட் போட்டு கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நேரில் சென்று சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் நாம் அனுப்பணும். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து ஈரோடு அப்படின்னா நான் ஈரோட்டுக்கு வந்து டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் வந்து என்னோடய அப்ளிகேஷன் அனுப்பலாம். இதெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சு அனுப்புகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படும் பயிற்சியாளரின் விவரங்களை மேற்கண்ட இணையதள முகவரியின் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ளலாம். அதாவது எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டருக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ ஒரு சென்டரில் 50 பேர் தான் இருக்கணும், 60 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஸோ நம்ம ஒரு 100 பேர் 200 பேர் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யார் தான் இந்த பயிற்சி வந்து அட்டன் பண்ணலாம், அவங்க தான் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்திலேயே வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இதில் எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா
விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரரின் டிஜிட்டல் சிக்னேச்சர் மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்ப கட்டணத்தை எக்காரணத்தை கொண்டும் திருப்ப பெற மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படின்னா SSLC மதிப்பெண், அதாவது நீங்கள் SSLC முடிச்சிருக்கீங்க, +2 முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் பட்டய படிப்பு இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே கம்பல்சரி அதோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட் இதெல்லாமே வேணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வேணுங்கிறாங்க. லாஸ்ட் ஒன்றா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்று வேணும் அப்படிங்கிறாங்க. இணையவழியில் விண்ணப்பிக்கிறதுக்கான காலங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்க முறை ஆன்லைனில் 10/6/2024 இன்னொரு 3 நாள் கழித்து நீங்கள் விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எப்போ முடியுது அப்படின்னா 19/7/2024 மாலை 5 மணி வரை இந்த ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்க்கைக்கு தகுதியான பயிற்சியாளர் பட்டியலை இணையதளத்தை வெளியிடப்படும் நாள் பார்த்தீங்கன்னா 26/7 ஜூலை 26 வெளியிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பயிற்சியாளர் சேர்க்கைக்கு சான்றிதழ் சரிபார்த்து சேர்க்கை மேற்கொள்ளும் நாள் பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட் 14 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயிற்சி என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/8/2024 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பங்களை மேற்கூறிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தக்க சான்று நகல்களுடன் இணைக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் உங்களோட விண்ணப்பம் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி தமிழில் மட்டுமே பயிற்றுவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கிலீஷில் நடத்துவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. தமிழில் மட்டும்தான். தேர்வும் பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா? விண்ணப்பதாரர் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு EMIS நம்பர் அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பத்தில் கட்டாயம் குறிப்பிட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. குழுவின் பரிசீலனைக்கு நேரில் வருகை தரும்போது அனைத்து அசல் சான்றிதழும், அதாவது 10வது உட்பட அனைத்து சான்றிதழும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் போட்டு 2 காப்பி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி, அதாவது கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கான இப்போ ட்ரைனிங் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா நம்மளும் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம். 1 இயர் கோர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையிலேருந்து இதுக்கான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கூட்டுறவு வங்கியில் ஈஸியாக வேலை வாங்கிடலாம். அது போக பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டு பேங்க்ஸு இந்த மாதிரி, அதாவது ஃபினான்ஸ் செக்டர் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜவுல் அப்ரைசர், அதாவது நகை மதிப்பீட்டாளர்னு சொல்லுவோம். நகை மதிப்பீட்டாளருக்கான ஒரு பயிற்சி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரைவேட் ஏதாவது ஒரு பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கான வேலையும், அதாவது ஜவுல் அப்ரைசருக்கான வேலையும் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.